பெண்ணின் உண்மையான சக்தி எங்கே இருக்கிறது? சிலர் நினைப்பார்கள் ஒரு பெண்ணின் சக்தி உடல் வலிமையில் இருக்கிறது என்று. சிலர் சொல்வார்கள் கல்வியில், வேலை பதவியில். ஆனால் உண்மையில் ஒரு பெண்ணின் மிகப்பெரிய சக்தி அவர்களின் மன வலிமையிலும் உணர்வுகளை தாங்கும் திறனிலும் இருக்கிறது. ஒரு பெண் ஒரே நேரத்தில் பல பாத்திரங்களை ஏற்றுக்கொள்வார். ஒரு மகளாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக. ஒவ்வொரு பாத்திரத்தையும் சமநிலை நிறைவேற்றுவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அவர்களின் சக்தி சத்தமாக வெளிப்படுவதல்ல, அமைதியாக பல சுமைகளை தாங்கிக் கொள்வதில் உள்ளது. ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு பெண்ணின் பங்கு மிக முக்கியமானது. அவர்களின் சிந்தனை, அவர்களின் பொறுமை, அவர்களின் அன்பு, இவையெல்லாம் அந்த குடும்பத்தை இணைத்து நிறுத்தும் தூண்களாக இருக்கின்றன. ஒரு பெண் சோர்வடையும் நேரங்களும் இருக்கும். ஆனால் அதையும் வெளியில் காட்டாமல் மற்றவர்களுக்கு உறுதுணையாக நிற்பது அவர்களின் மறைந்த சக்தி. சில நேரங்களில் ஒரு பெண் பேசாமல் இருப்பது கூட ஒரு முடிவு, ஒரு பொறுப்பு, ஒரு தியாகமாக இருக்கலாம். அவர்களின் சக்தி மற்றவர்களை கட்டுப்படுத்துவதில் இல்லை, மற்றவர்களை உயர்த்துவதில் இருக்கிறது. ஒரு பெண் முன்னேறினால் அவருடன் குடும்பமும் முன்னேறும், சமூகமும் முன்னேறும். அதனால்தான் ஒரு பெண்ணின் சக்தி ஒரு மனிதருக்குள் மட்டும் இல்லாமல் ஒரு தலைமுறையை மாற்றும் திறன் கொண்டது. இறுதியாக உங்களிடம் சொல்லுவது, ஒரு பெண்ணின் சக்தி சத்தத்தில் இல்லை, அமைதியில் இருக்கிறது. அது வெளிப்படையாக தெரியாது, ஆனால் உணர்ந்தவர்களுக்கு அது உலகத்தை மாற்றும் வலிமையாக தெரியும்.